கணவனுடைய கொடுமையால கைக்குழந்தையுடன் இருக்கும் மனைவி கள்ளக்காதலனுடன் ஓடி போயிடுறான். 3 ஆண்டுகள் திருமண வாழ்க்கைக்கு பிறகு பெற்றோர்களின் வற்புறுத்தலால் அந்த 2வது கணவனும் அவளை தனியா விட்டுட்டு போயிடுறான். முதல் கணவனுடனும் வாழ முடியாமல் 2வது கணவனுடனும் சேர முடியாமல் அந்த பெண் கைக்குழந்தையுடன் படும் பரிதாபத்தை இப்பொழுது பாருங்கள். முதல் கணவனை விட்டு 2வது கணவனுடன் வாழ்ந்த இந்த பெண் இப்போது தொலைத்திருப்பதோ எதிர்காலத்தில் 4 வயது குழந்தையுடன் காவல் நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என வேதனையுடன் அலைந்தது எதனால்? ஆரூரில் பிறந்த இந்த பெண் மகாலட்சுமியை சேலம் கண்ணங்குறிச்சி கோபி என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தனர் பெற்றோர். குழந்தை பிறந்த பிறகு குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வந்தது. கணவன் மீது வருத்தம் தலை தூக்கி இருந்த நிலையில்தான் மகாலட்சுமி வாழ்க்கையில் புதிய அத்தியாயமாக வந்தார் ஆனந்த் என்ற இளைஞர். மகாலட்சுமியும் ஆனந்தின் பார்வையில் சொக்கிப்போய் அவரை பார்ப்பதற்காக வீட்டை விட்டு வெளியே வந்து நிற்பதை வழக்கமாக்கிக் கொண்டார். கள்ளக்காதல் அரும்பியதில் செல்போன் ஒன்றை மகாலட்சுமிக்கு வாங்கி கொடுத்தார் ஆனந்த். அதுவும் தன்னிடம் மட்டுமே பேசுவதற்காக. இந்த விவகாரமும் ஒரு நாள் தெரிந்துவிட்டது கட்டிய கணவனான கோபி. துரோகம் செய்யும் மனைவியை இனி திருத்த முடியாது என்ற முடிவுக்கு வந்த கோபி மகாலட்சுமியை வீட்டை விட்டே துரத்தினார். மேலும் பஞ்சாயத்தை கூட்டி பகிரங்கமாக உறவையும் அறுத்துக் கொண்டார் கோபி. பெற்ற கை குழந்தையுடன் வந்த மகாலட்சுமிக்கு அடைக்கலம் கொடுத்தார் ஆனந்த். கள்ள காதல் என்ற கேவலம் மறைவதற்காக குழந்தைக்கு தாயான மகாலட்சுமியை கடந்த 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஒரு கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டார் ஆனந்த். இந்த திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தனது பெற்றோருக்கும் தனக்கும் இனி ஒட்டு உறவு கிடையாது என்று சொல்லி அதை 100 ரூபாய் பத்திரத்திலும் எழுதி கொடுத்தார் ஆனந்த். இதன் பிறகு இருவருக்கும் அட்டகாசமாக இனித்தது திருமண வாழ்க்கை. முதல் கணவனுக்கு பிறந்த குழந்தையை தன்னுடைய குழந்தை போல் ஆனந்த் பார்த்துக் கொண்டதால் சந்தோஷம் தாழவில்லை மகாலட்சுமிக்கு. இதனால் தன்னிடம் இருந்த நகைகளை விற்று வேலையில்லாத 2வது கணவன் ஆனந்திற்கு தாராளமாக செலவு செய்தார் அவர். மனைவி வாங்கி தந்த மோட்டார் பைக்கை ஸ்டைலாக சுற்றி வந்து ஒரு மருந்து கம்பெனியில் சேல்ஸ்மேன் வேலையும் வாங்கினார் ஆனந்த். 3 ஆண்டுகள் பிரச்சனையே இல்லாமல் ஓடிய குடும்பத்தில் அண்மையில் வெடித்தது ஒரு பூகம்பம். அந்த பூகம்பத்திற்கான காரணம் எதேச்சையாக சந்தித்த ஆனந்தின் உடன் பிறந்த தம்பிதான். வீட்டை விட்டு ஓடிப்போய் ஏற்கனவே திருமணமான பெண்ணை வைத்து குடும்பம் நடத்துவதை கேள்விப்பட்டு அம்மா படுத்த படுக்கையாக கிடக்கிறார் என்று சொல்லி கதறினார் ஆனந்தின் தம்பி. அப்போதுதான் அம்மா மீது பொங்கியது ஆனந்துக்கு திடீர் பாசம். பேசிக்கொண்டே தம்பியுடன் அம்மாவை பார்க்க சென்ற ஆனந்த் அதன் பிறகு வரவே இல்லை மகாலட்சுமியின் வீட்டுக்கு. ஆனந்த் நானும் மேரேஜ் பண்ணி 3.5 வருஷம் ஆகுதுங்க. சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு வரணும். அவங்க வீட்டுல இருந்து திடீர்னு அவங்க அம்மா, தங்கச்சி வீட்டுக்காரரு, தம்பி, சித்தி 4 பேர் வந்தாங்க. வந்துட்டு நல்லா தான் போனாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. திடீர்னு வேலைக்கு போறோம்னு சொல்லிட்டு கிளம்பி போனாரு. எங்க பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பம் பண்றாங்க. அவங்களுக்கு குழந்தை வேணுமா, அவன் பையனுக்கு குழந்தை வேணுமா, நீ என்ன என் மகனுக்கு நீ தான் பண்டாட்டியா, என் பையனுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு அவங்க அப்பா அவங்க அம்மா கூட்டிக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு இப்போ இதை டைவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பம் பண்றாங்க. இந்த விஷயம் தெரியாமல் அன்று ஆனந்தின் வரவை வழக்கம் போல எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மகாலட்சுமி ஆனந்த் வராததால் அவர் வேலை பார்க்கும் மருந்து கம்பெனிக்கு போன் செய்து விசாரித்த போது அவர் விடுமுறையில் சென்று விட்டதாக ஒரு அதிர்ச்சி தகவல் கிடைத்தது. 4 நாட்களாகியும் கணவன் ஆனந்த் வீடு திரும்பாததால் போலீசாரிடம் புகார் கொடுத்தார் மனைவி மகாலட்சுமி. அதன் பிறகுதான் தெரிய வந்தது ஆனந்த் பெற்றோரிடம் சேர்ந்து விட்டார். மனம் நொந்து போன மகாலட்சுமி கொசுக்களை கொல்லும் ஒரு திரவத்தை குடித்தார் தற்கொலை செய்து கொள்ளும் நோக்கத்துடன். அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு காப்பாற்றப்பட்ட பிறகு ஆனந்தை வரவழைத்து விசாரித்தனர் போலீசார். ஆனால் அவரோ
மகாலட்சுமியுடன் வாழ விருப்பம் என்றாலும் தனது பெற்றோரின் சொல்லை மீறி நடக்க முடியாது என்று நழுவினார் நாசுக்காக. அப்புறம் வீட்டுக்காரெல்லாம் ஃபோன் பண்ணதுக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம் எனக்கு. உங்களை நீங்களாம் யாரும் தேவை, எனக்கு குழந்தை வேணாம், எனக்கு கொண்டாட்டி வேணாம், எங்கள் அம்மா தான் முக்கியம், எங்கள் அம்மா மருந்து குடிக்கிறேனுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டேன். அப்படியா? உண்மையிலேயே ஆனந்த் இப்படி பேசியதற்கு காரணம் போலீஸாக உள்ள சித்தப்பாவின் மிரட்டல் தான் என்கிறது ஒரு தகவல். இப்போ அவங்க சித்தப்பா தான் ரொம்ப பக்கபலமா இருந்து அவரு தான் ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்காரு. சேவியர் அவர் பேரு. அவரு தான் ஒரு ஸ்டேஷன்லயும் போய் முன்னாடியே சொல்லி கொடுத்துறாரு. அவங்க எந்த ஸ்டேஷன்லயும் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனந்த் நிராகரித்ததால் அடுத்த கட்டமாக சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிடுவது என்று தீர்மானித்தார் மகாலட்சுமி. போன் பண்ண அவங்க அப்பாவுக்கு தான் போன் பண்ண. எங்க வீட்டுக்காரர் போயிட்டு அடுத்த நாளே போன் பண்ண. அசிங்கமா எடுத்த உடனே ஒரு வார்த்தை சொன்னாரு. எங்க வீட்டுக்காரர் 2 நாள் வரலன்னா நான் கலெக்டர் ஆஃபீஸ் போய் மனு கொடுப்பேன்னு சொன்னேன். உன்னால முடிஞ்சது பாத்துக்கோ அப்படின்ட்டு கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் எதுவும் பேசல. அதே நேரத்தில் தன் பிரச்சனை வெளியே தெரிய வேண்டும் என்பதற்காக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தனது குழந்தை மற்றும் பாட்டியுடன் சாலை மறியலிலும் இறங்கினார். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பித்து எதிர்பார்த்தது போலவே பரபரப்பும் ஏற்பட்டது. மகாலட்சுமி ஆனந்த் கடந்த 3 ஆண்டுக்கு முன்னாடி திருமணம் பண்ணிட்டாங்க. திருமணம் பண்ணிட்ட பிறகு ஆனந்துக்கு அவங்க மகாலட்சுமி டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி என்ற வண்டியும் அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தன் நகையை அடவுல வச்சு பணமும் கொடுத்தாங்க. 3 ஆண்டு காலமா அந்த பணத்தையும் வச்சுக்கிட்டு வேலைக்கும் போய்கிட்டு இந்த 3 நல்லா அனுபவிச்சுட்டு இருந்த ஆனந்த் இப்ப 3 ஆண்டுகள் கழிச்சு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. ஏன் என்ற காரணம் கேட்டா தனக்கு வருமானம் பத்தலன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட நகைகள் வண்டிகள் அனைத்து சொத்தையும் அனுபவிச்சு விட்டு இன்னைக்கு போறாரு. அது சம்பந்தமா புகார் தெரிவிச்சா அந்த புகார் மீது காவல் எந்த ஒரு குறைந்தபட்ச விசாரணை நடத்தவில்லை. அங்க எந்த ஒரு நீதியும் கிடைக்காதனால இந்த மகாலட்சுமி அம்மா மாவட்ட ஆட்சியர்கிட்ட எனக்கு நீதி வேண்டும் என்று புகார் தெரிவிக்க ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அவங்களை கைது செய்து இன்னைக்கு கலெக்டரேட்ல மனு கொடுக்க அழைத்து சென்றுள்ளனர். மகாலட்சுமியை வரவழைத்து பேசிய மாவட்ட ஆட்சியர் பிரச்சனையை தீர்ப்பதாக சொல்லி மனுவையும் வாங்கிக் கொண்டார். அப்புறம் நான் சொன்ன 3 வருஷம் குடும்பம் நடத்திட்டு திடீர்னு விருப்பம் இல்லைன்னு சொன்னா எப்படி நான் அனாதையா நான் இப்ப நிக்கிறேன்ல அப்படின்னு காலில் விழுந்து அழந்தேன். அதுக்கப்புறம் ஆனந்த் இருந்துட்டு நானே வாழலாமா சாவலாமான்னு இருக்கிறேன், நான் எனக்கே வாழ பிடிக்கல, நானே சாவலான்னு தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. இன்னொரு புறம் வழக்கறிஞர் மூலம் சட்டத்தின் உதவியை தீவிரமாக நாடினார் மகாலட்சுமி. இதனால் கடந்த 2ஆம் தேதி ஆனந்த் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். ஏதோ ஒரு மோசமான தருணத்தில் தடம் மாறிப்போன மகாலட்சுமிக்கு இப்போது வாழ்க்கையே இருண்டு போய் கிடக்கிறது. அவருக்கு மட்டும் வாழ்க்கை இருண்டு விடவில்லை. முதல் கணவன் கோபி மூலம் பிறந்த மகாலட்சுமியின் 4 வயது குழந்தையும் தான் என்பது எவ்வளவு பெரிய கொடுமை.